ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேசின நம்முடைய மாண்புமிகு சிஎம் சார் அவர்கள் நீட் மட்டும்தான் உலகமா, வேற படிப்பே இல்லையான்னு கேட்டாரு. இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை. இது கூட பரவாயில்ல, மின்சாரத்துறை அமைச்சர்கள் ஒருபடி மேல போய் ஒரு விஷயத்தை சொன்னாரு. இந்த நீட் தீர்மானங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்களும் குறை சொல்ல முடியும். திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசில் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பத்தி பேச வேண்டாம். தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிற போது அதை ஒட்டிய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே வந்து நான் அமைதியா இருந்தேன். இப்போ அதை தாண்டி இப்படிப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா அப்ப பதில் சொல்லாவிட்டால் அப்புறம் கடைசியிலே சொல்லுங்கள் என்று அப்ப நீங்கள் சொன்னபடி நேரடியில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப எப்ப நீக்குவீர்கள் என்று கேட்கின்றீர்கள். அருள் கூர்ந்து தீர்மானத்தை ஆதரிக்கிற அந்த செய்தியை மட்டும் பேசி நீங்கள் முடிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். இப்ப சொன்னதுக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லவில்லை, நான் நீக்கி விடுவேன். பதில் சொல்லுங்க. நீட் ஒழிப்புக்காக கழக அரசு மட்டுமல்ல, திமுகவும் பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கு. திமுகவோட இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவ அணி சேர்ந்த ஆகஸ்ட் 2023 ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு எங்கும் நடத்தினோம். அன்னைக்கு எங்களுடைய இளந்தலைவர், இன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கவங்க அமைச்சராக இருந்தாங்க. அமைச்சராக இருந்தால் போராட்டத்தில் கலந்து கொள்ள கூடாது என்ற விதி உண்டு. ஆனாலும் என் அமைச்சர் பதவியை விட நம் மாணவர்களின் கல்விதான் முக்கியம்னு அன்னைக்கு உண்ணாவிரத அறப்போரை நடத்தி காட்டியவர் தான் எங்கள் இளந்தலைவர் அவர்கள். அது மட்டுமல்ல, நீட் விலக்கு கேட்டு பைக் பேரணி, நீட் விலக்கு கோரி கையெழுத்து இயக்கம், நீட் ஒழிப்பு கருத்தரங்கம் எல்லாம் எங்க எதிர்க்கட்சி தலைவர்களின் முன்னெடுப்புல கலைஞர் இளைஞர் சார்பில் நடத்தப்பட்டது. இப்படி நீட்டுக்காக தொடர்ச்சியா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேசின நம்முடைய மாண்புமிகு சிஎம் சார் அவர்கள் நீட் மட்டும்தான் உலகமா, வேற படிப்பே இல்லையான்னு கேட்டாரு. அதையே நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களும் சமீபத்தில் ரிப்பீட் பண்ணாரு. அது கூட பரவாயில்லை, மின்சார பேசி முடிக்கட்டும். சுருக்கமா பேசிடுங்க. நீங்க சுருக்கமா முக்கியமான பிரச்சனைங்க, சுருக்கமா சொல்றேன். ஓகே. அதையே நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர்களும் சமீபத்தில் ரிப்பீட் பண்ணாங்க. இது கூட பரவாயில்ல, மின்சாரத்துறை அமைச்சர்கள் ஒருபடி மேல போய் ஒரு விஷயத்தை சொன்னாரு. பிளம்பர், கார்பெண்டருக்கு எல்லாம் நிறைய தேவை இருக்கு, அந்த தொழிலெல்லாம் கத்துக்கலாமேன்னு சொன்னாரு. அவர் ஏற்கனவே இருந்த RSS கொள்கை பாணியில குலக்கல்விக்கு ஆதரவா பேசி இருக்கிறாரு. அதுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பிருச்சு. இருங்க மாண்பு உறுப்பினர், நீங்க தீர்மானத்தை சொல்லி முடிச்சிடறேன், வாய்ப்பு தர போறேன். தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிற போது அதை ஒட்டிய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே வந்து நான் அமைதியா இருந்தேன். இப்போ அதை தாண்டி இப்படிப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா அப்ப பதில் சொல்லாவிட்டால் அப்புறம் கடைசியிலே சொல்லுங்கள் என்று அப்ப நீங்கள் சொன்னபடி நேரடியில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப எப்ப நீக்குவீர்கள் என்று கேட்கின்றீர்கள். அருள் கூர்ந்து தீர்மானத்தை ஆதரிக்கிற அந்த செய்தியை மட்டும் பேசி நீங்கள் முடிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். இப்ப சொன்னதுக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லவில்லை, நான் நீக்கி விடுவேன். பதில் சொல்லுங்க. இந்த தீர்மானத்தை ஒட்டி தேவையில்லாத விஷயங்களை பேச மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தலுக்கு முன்பே ஏன் அரசியல் வருவதற்கு முன்பே தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவருடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இதோட ஒரு 7-8 அறிக்கையை எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து எல்லா விதத்திலையும் தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய பதிவை செய்திருக்கிறாரு. இந்த நீட் தீர்மானங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்களும் குறை சொல்ல முடியும். அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசில் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பத்தி பேச வேண்டாம். எல்லா உறுப்பினர்களும் தமிழகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடுல இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் பேசாமல் இந்த தீர்மானத்தை திமுக வழிமொழிந்து ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்ககிட்டயும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். நான் என்ன சொல்றேன் பாருங்க,
மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிற கருத்து ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் எல்லா ஆதாரங்களையும் திரும்பவும் அந்த விவாதங்கள் வளர்ந்து வரலாறு திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது இருக்கும். அருள் கூர்ந்து பேசுகின்ற உறுப்பினர் இப்போது சுருக்கமாக இதை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் பேசி முடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.